SPR சிட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வீடு கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீடு கிட்ட இருக்கு. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் அப்படியே அங்க இருக்கு பாத்தீங்களா. இந்தியா மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5000 கடை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஓல் ஒத்துட்டு இருக்கான். அது என்ன கதைன்னு சொல்லி தெரியல. அந்த SPR சிட்டியும் அந்த இந்தியா மார்க்கெட்டும் கரெக்டா வந்து உள்ள போகணும் அப்படிங்கறதுக்காக இந்த ரோட வந்து போட்டிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். பாத்துக்கோங்க எவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்க கவர்மெண்ட். அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டா வந்து அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்த இடம் இது. இந்த மக்களை ஃபுல்லாமே கேலி பண்ண வச்சுட்டு காசா கிராண்டுக்காரனுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வித்து போட்டுட்டாங்க. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து ஃபுல்லாமே கேலி பண்ணிட்டு பெரும்பாக்கம் கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லி வீடு கொடுத்ததால இப்ப அங்க போய் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்வாதாரம் இழந்து அந்த மக்கள் வந்து பார்த்தா காசா கிராண்டுக்காரன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி அவன் வந்து விக்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த வந்து ஃபுல்லா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் இந்த வாழ்ந்துட்டு இருந்த இடத்த ஃபுல்லாமே காலி பண்ண வச்சுட்டு இந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுமே 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய். அந்த அபார்ட்மெண்ட்ல ஜெயின்ஸ் அதாவது வந்து இந்தியக்காரனா இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தோம்னா சேர்த்துப்பாங்க. இந்தியக்காரங்க இல்ல அப்படின்னா அந்த சங்கத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த அபார்ட்மெண்ட்டும் தர மாட்டாங்க. அப்போ ஏகபோக சுகங்களை அனுபவிக்கிறது நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியக்காரன் தான் இங்க வந்து அனுபவிக்கலாம். ஆனா நம்ம ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்தோம்னா கேஸ் எடுத்துக்கிட்டே ஜெயிலுக்கு போயிட்டு கோர்ட்டும் கேஸும் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோம்னா நம்முடைய அரசாங்கம் தான். சோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு எல்லாத்துமே இந்த வீடியோ வந்து தெரியப்படுத்துங்க.